ஜுமைராத் என்று வச்சிருக்கிறது. ஜுமைராத் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அரபா, உருதா, அல்லது ஆங்கிலமா, அல்லது சிங்களமா, அல்லது பாரிசியா, அல்லது ஹிந்துவா, என்ன வார்த்தை? உருது. ஜுமைராத் என்று சொன்னால் வியாழக்கிழமை. வியாழக்கிழமை என்று சொன்னால் எங்களோட சந்திர கணக்கின்படி இப்ப இன்றைக்கு மகரிப் ஆகிட்டா நாளைக்கு மகரிப் ஆகிற வரையும் நாளை, மகரிபுக்கு பின்னால இப்ப வியாழக்கிழமை அஞ்சு பட்டுட்டால் மகரிப் ஆகிட்டா வெள்ளிக்கிழமை தான். அதனால வெள்ளிக்கிழமை இவன் ஜுமைராத்து வச்சிருக்கிறான். அப்ப இவன் எங்க எப்ப இருக்கணும்? புதன் பின்னேரம் வியாழக்கிழமை தான் பள்ளியில் எழுதிட்டு. ஏன்னா வியாழக்கிழமை அந்த கிழமைக்கு தான் உருதுல ஜுமைராத்துங்கிறது. ஜுமைராத்துன்னு சொன்னா உருதுல வியாழக்கிழமை. அப்ப வியாழக்கிழமை எப்ப ஆரம்பிக்கணும்? புதன் கிழமை பின்னேரம் மகரிப்ல இருந்து அடுத்த நாள் வியாழக்கிழமை மகரிப் ஆகிற வரைக்கும் வியாழக்கிழமை. அப்ப எப்ப இருக்கணும் ஜுமைராத்து? இவன் இருக்கணும் எப்ப இருக்கணும்? புதன் பின்னேரம் வியாழன் இரவு தான் இருக்கணும். அப்ப இவன் எப்ப வச்சிருக்கிறான்? எப்ப வச்சிருக்கிறான்? வியாழன் பின்னேரம் வெள்ளி இரவுல வச்சிருக்கிறான். அப்ப அவன் அந்த சொல்லுக்கே அது மாற்றம். அது மாற்றம் மட்டுமல்ல, ஜுமைராத் சொல்லக்கூடிய வார்த்தையை அரபுக்கு நாங்க எடுத்தா சிறிய நெருப்புத்தணல். ஜமரத்து நெருப்புத்தணல், ஜுமைரத்து சிறிய நெருப்புத்தணல், ஜுமைராத்து சிறிய நெருப்புத்தணல் பலது ஒரு குமியல். அப்ப எங்க போறோம்? இப்ப நரகலோக நெருப்ப தலையில அள்ளி போறதுக்கு போறான். ஜுமைராத்துன்னு பேர் ஒன்றை வச்சுக்கொண்டு அன்றைக்கு செய்கிற சுண்ணத்தான வணக்கங்களை மௌத்தாக்குறான். சூரத்திற்காக ஓதுறது, திக்ரு செய்யறது, சலவாத்து சொல்றது, இதெல்லாம் அன்று செய்யப்படக்கூடிய வணக்கங்கள். சூரத்து யாசின் ஓதுறது அன்றைக்கு ராவிக்கு செய்யப்படக்கூடிய வணக்கம். ரசூல்லா காட்டித்தந்த வழிமுறை, ரசூல்லா காட்டித்தந்த வழிமுறை இதெல்லாம் உங்க மௌத்தாக்கப்படுது. மௌத்தாக்கி பிதஅத்துன்னு ஹயாத்தாக்குறாங்க. ரசூலுடைய காலத்துல ரசூல்லா ஹிஜ்ரல தானே, ரசூலுடைய காலத்துல எந்த பள்ளிவாசல்ல ஜுமைராத் நடந்த வெள்ளிக்கிழமை ராவு? மஸ்ஜித் நபவியில் நடந்தா? ஜுமைராத்திரி போனா எத்தனையோ சாப்பாடு கட்டி கொடுத்தா எத்தனையோ வருஷம் நன்மை இருக்குன்னா இப்படி ஹதீஸ் எழுதிக்குதா? எத்தனை வருஷம் அமல் செய்து நன்மை கிடைக்கும்னு சொல்றான். ஜுமைராத்திரி சோறு கட்டி கொடுத்தாங்க. சரி, அந்த ஹதீஸ் எந்த கிரந்தத்தில இருந்தா கொண்டு வர சொல்லுங்க பாப்போம். நாங்க 10 லட்சம் ரூபாய் சன்மானம் கொடுப்போம். அப்படி ஒரு ஹதீஸ் கிடையாது. அப்படி ஒரு ஹதீஸ் கிடையவே கிடையாது. வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில உள்ள எந்த கிதாபிலையும் கிடையாது. நாங்க பார்க்க இல்லை, ஆனா கிடையாது என்று அப்படி வர இயலாது. வந்திருந்தா சஹாபாக்கள் செஞ்சிருக்கணும். அவங்க ஜுமைராத்து நடத்தின பள்ளி ஒன்று இருந்திருக்கணும். நான் மஸ்ஜிதுல் இராரையே உடைச்சிருக்கி சஹாபா பெருமக்களால் அந்த முனாபிக்குங்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் இரார் மஸ்ஜிது குபாவுக்கு எதிராக கட்டப்பட்டது. முனாபிக்குங்கள் ஒதுங்குந்தளமாக கட்டப்பட்டது. இஸ்லாத்துடைய நடவடிக்கைகள் என்ன பேசப்படுது, அதுக்கு சட்ட விரோதம் எடுக்கிறதுக்காக வேண்டி கட்டப்பட்ட மஸ்ஜிதுல் இரார். சூரத்து தௌபாவோட வரக்கூடிய ஆயத்தில் வரக்கூடிய மஸ்ஜிதுல் இரார் அதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களை அனுப்பி உடைச்சிருக்கிறாங்க. உடைச்சி அது நெருப்பு வைக்கப்பட்டிருக்குது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலம், உமர் ரலியல்லாஹு காலத்தில் குப்பைகள் போடப்படக்கூடிய இடமாக அது ஆக்கப்பட்டிருக்குது. வரலாறு, குர்ஆனுடைய வரலாறு, குர்ஆனுடைய வரலாறு. ஆகவே பள்ளிவாசல் இந்த ஜுமைராத் ஒன்று எங்கே ரசூலுல்லாஹி காலத்தில் நடக்கவும் இல்லை. அதுக்கு சாப்பாடு கட்டி அனுப்புறது 500 வருஷத்தை அமல் செஞ்ச நன்மை கிடைக்கும் சொல்றது ரசூலுல்லாஹ் மீது அபாண்டத்தை சுமத்துவதாகும். மன் கதிப அலைய முத்தஅம்மிதன் ஃபலியத்தபவ மகாதஹு மினன் நார். யார் வேண்டுமென்று என்னின் மீது பொய்யை இட்டு கட்டினானோ அவன் ஒதுங்குந்தளத்தை நரகமாக எடுத்துக்கொள்ளட்டும் என்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்.